நாம் இப்போது ஜார்ஜியாஸ் கேபிட்டல் டிபில்சியில் இருக்கோங்க. இப்போ நம்ம நிற்கிற இடத்தோட பேர் அவலபாரி ஸ்கொயருங்க. இது நம்ம சென்னையில் இருக்கிற அந்த மவுண்ட் ரோடு ஜெமினின்னு வச்சுங்களேன். இதை சுற்றி தான் நிறைய இன்ட்ரெஸ்டிங் இடங்கள்லாம் இருக்குங்க. டிபில்சி நான் முன்ன சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு சின்ன ஊர், அதனால் எல்லா இடத்துக்கும் நம்ம நடந்தே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே பக்கத்தில் ஒரு அழகான ரிவர் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் சும்மா ஒரு நடந்து போய் பார்த்துட்டு வரலாமா? அப்படியே ஜாலியாக நடக்க ஆரம்பித்தவங்க. ஒரு 5 நிமிஷம் நடைக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவங்க. இந்த இடத்தோட பேர் மிட்டாக்கி சர்ச் அப்படிங்கிறாங்க. இது ஒரு சின்ன குன்று போன்ற ஒரு அமைப்பு. ரொம்ப ஹைட்டு கூட இல்லைங்க, கொஞ்சம் ஏறினாலே போதும். பாருங்கள், அந்த சிட்டியோட அழகான அந்த ஸ்கொயர், அதை தாண்டின அந்த ரைக்ஸ் பார்க்கு எல்லாம் தெரியுது பாருங்கள். இந்த இடத்துல கொஞ்ச நேரம் நின்று அந்த அழகை ரசிச்சுட்டு இன்னும் மேலே நடக்க ஆரம்பித்தோம். கிங் வாங்டாங் அப்படிங்கிறவர் தான் இந்த டிபிலிசியே நிர்மாணம் பண்ணினார். அவரோட அழகான ஒரு சிலை குதிரை மேலே உட்காந்துருக்க மாதிரி அந்த சர்ச்சுக்கு முன்னால் வச்சுருக்காங்க. கேபிட்டல் டிபில்சியோட ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ வேணும்னா இது ஒரு பொருத்தமான இடங்க. ஒரு சைடு அந்த ரிவர் ஓடுது, இன்னொரு சைடில் அந்த யூரோப்பியன் ஸ்கொயர், அந்த முக்கியமான ரைக்ஸ் பார்க் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக இங்கேருந்து பார்க்கலாம். இது ஒன்றும் ஒரு பெரிய மலை ஏற்றம்லாம் இல்லைங்க. ஒரு கார் பார்க்கில் இருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே ஒரு ஏற்றமான நடை நடந்தால் மேலே ஏறிடலாம். கடைசியில் ஒரு முடிகிற இடத்துல தான் கொஞ்சம் ஒரு 50 படியோ என்னவோ ஏற வேண்டியிருக்குது. அதுவும் ரொம்ப கஷ்டமாகவும் தெரியலைங்க. இன்னும் நம்ம மேலே ஏற ஏற அந்த சிட்டியோட அந்த அழகு இன்னும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. இங்கே நடுவில் ஒரு இடத்துல நின்று அந்த அழகான அந்த ஊரை மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம அப்புறம் மெதுவாக மேலே போனால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல் இருக்குங்க. சரி, நம்ம இப்போ மேலே போகும்போது அந்த சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துடுவோம். அந்த சர்ச்சுக்கு உள்ளே நுழையிறதுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ் கோடு வச்சுருக்காங்க. ஏன்னா இது மாதிரி இந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகும்போது நம்ம ஒரு மாடரேட்டான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். அதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வாசலில் ஒரு கூடையை வச்சு அதில் நிறையா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. உங்கள் ட்ரெஸ்ஸு நீங்கள் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த கூடையிலேருந்து அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து நம்ம இடுப்பை சுற்றி கட்டின்ட்டு உள்ளே போய் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த கூடையிலேயே போட்டு வந்துடலாம். ஆனால் அங்கேருந்து பார்த்த வியூ தாங்க பிரமாதங்க. இப்போ நம்ம பார்க்குறோமே அந்த இடம் தான் ஓல்டு டவுன்னு சொல்கிறாங்க. அங்கே நிறைய சல்ஃபர் பாத்தெல்லாம் வேறு இருக்குது. ஆனால் எங்களுக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா? ஒரு 4 இந்தியன் ரெஸ்டாரண்ட் அங்கே பார்த்தோங்க. அதையும் உங்களுக்கு பின்னால் அடுத்த இதில் காமிப்போம். பட் என்ன வியூங்க, வி ரியலி என்ஜாய்ட் இட்.